பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 இந்த வினோத்து சாண்ட்ரா வச்சு செய்கிறாருங்க. சாண்ட்ரா வந்து சந்திரமுய்யாவே இருக்குங்க. பிரஜைன் போனதுலேருந்தே சந்திரமுய்யா தான் இருக்குது. என்னன்னே தெரிலங்க. ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுதுன்னே தெரில. நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரியே பிஹேவ் பண்ணல. அது லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி நின்றுக்கிறாங்க, நான் இப்படி நின்றுக்கிறேன். இப்படி வர்றாங்கன்னா இவங்க வந்தோடனே இல்லை, இப்படியே வந்து எதுவுமே கண்டுக்காத மாதிரி இவங்க பண்ணாங்கப்பா. வினோத் சொல்கிறார், யாரை? சாண்ட்ராவை. என்ன பிரச்சனை? நான் பேசிக்கிட்டே இருக்கேன், அவங்க என்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் கூட இல்லைங்க. ரெஸ்பான்ஸே பண்ணல. ஏன் அப்படி அவங்க பண்ணுறாங்கன்னு என்கிட்ட கனி கேட்குறாங்க. நீ சொல்லு. ஒரு மாதிரி ஆட்டிடியூட், இப்படி பண்ணுறது அப்படி பண்ணுறது, இதெல்லாம் எப்படிமா ஏற்றுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வினோத் ஃபீல் பண்ணுறாரு. பட் ஃபீல் பண்ணுற அளவுக்கு இல்லை, வச்சு செஞ்சிட்டாரு. நல்லா திரும்ப கொடுத்துட்றாரு. இருந்தாலுமே அவர் கொஞ்சம் ஹர்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா சந்திரமுகி ஆயிரும்ல சாண்ட்ரா. நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லலை. இங்கே ஆள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன்? ஆள் இருந்தான்னு, இது உங்கள் வீடு, தள்ளி போக சொல்லுங்கள். தள்ளி போக சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணுமோ பண்ணுங்கள். ஆள் இருந்தால் உங்களுக்கு என்ன? தள்ளி போக சொல்லிவிட்டு நீங்கள் போய் கழுவ வேண்டியதை, கப்பை கழுவுனா கழுவலாம், எதாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இது உங்கள் வீடு அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி அமித் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்காப்புல வினோத். இங்கே பாருங்கள், நான் வந்து சாண்ட்ரா கிடையாது, நடிப்பு அரைக்கி. நான் வந்து ஒரு சந்திரமுகியாக மாறிடுவேன். என்கிட்ட இப்படி பேசக்கூடாது. உடனே ஆரம்பிச்சிருச்சிங்க. சந்திரமுகியாக மாறிடுச்சு. இந்த டோனில் இவர் பேசலை. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த டோனில் இவர் பேசலை. அந்த இடத்துல இந்த டோனில் அவர் பேசலை. இப்போ அமைதியாக பேசுகிறாரு. அப்போ அந்த மாதிரி அமைதியாக பேசலை. நான் 100% சொல்கிறேன், இந்த டோனில் அவர் அங்கே பேசலை. திவார்ட்ட எப்படி பேசுவாரோ அந்த மாதிரி தான் என்கிட்ட பேசினார். பிரஜைன்ட்ட எப்படி பேசுனாரோ அந்த மாதிரி தான் என்கிட்ட பேசினார். பிரஜைனை வந்து எதிர்த்து முறைச்சிட்டார்ல, அப்பையிலேருந்தே கடுப்பு. இப்போ திவ்யா கூட வேறு சேர்ந்துட்டார்ல, அந்த காண்டில் இருக்குங்க சாண்ட்ரா. கேமரா இருக்குது, ஆள் இருக்குது, சாட்சிக்கு இருக்காங்க, மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நீ என்னம்மா லூஸ் மாதிரி வளரிக்கிட்டு இருக்க அப்படி மாதிரி போட்டு பொழந்துட்டார் அவர். நீ என்ன கதை சொல்கிறியா என்கிட்டயே? உங்கள் கதையெல்லாம் என்னால் கேட்க முடியாது. கேமரா இருக்குமா? கேமரா இருக்குது சாண்ட்ரா அப்படிங்கிற மாதிரி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வினோத் முடிவு பண்ணிட்டாருங்க, என் மேலே காலை வந்து செப்பல் காட்டுறியா நீ, உன்னை வச்சு செய்கிறேன்டின்னு முடிவு பண்ணிட்டார் போல். உடனே அப்படி சொல்லுதுங்க. இது என் குழந்தைங்க 2 பேர் இருக்காங்க. என் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன், இவர் வந்து அந்த டோனில் அங்கே பேசலை. முழு சந்திரமுகியாக மாறி ஒரு மாதிரி அழுதுகிட்டே பேச பாருங்க. நான் சொல்கிறேன், இவர் வந்து என்கிட்ட அந்த டோனில் பேசவே இல்லை. என் குழந்தைங்க மேலே சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சந்திரமுகியாக மாறிடுச்சு. என்ன கூத்தடிக்கிறாங்க பாருங்கள். லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.